சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கின்றேன். இதனை நீ எச்சரிக்கை செய்தியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இப்போது இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ வணங்கக்கூடாத ஒரு தெய்வத்தை கையெடுத்து வணங்கிவிட்டாய். அதனால்தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகளும் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது என்று உன் சாயப்பா நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன். அதை நான் சொன்ன பிறகு இல்லை என்று உன்னால் ஒருபொழுதும் மறக்க முடியாது. ஏனென்றால் இப்படியெல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் நடக்குமா என்று நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட என்ன வழி இருக்கிறது என்று தெரியாமல் என் குழந்தை நீ பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் சாயப்பாவாகிய நான் உனக்கு அதற்கான தீர்வோடு உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். தெய்வங்களை நாம் நமக்கான தெய்வங்களாக நினைத்து நம்முடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் முன்னோர்களையும் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வத்தையும் வணங்கி கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இவர்களையும் தாண்டி நீ ஒரு தெய்வத்தை வணங்குகிறாய் என்றால் அது சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம் அல்லவா? தெய்வம் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்த மாட்டார்கள். அதனால் இவர்களை தாண்டி நீ இன்னொருவரை தேடி செல்கிறாய் என்றால் நிச்சயமாக எங்கோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று நீ யோசிக்கவில்லையா? உன் சாயப்பா அன்பு உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்கிறது. முதலில் அதை புரிந்து கொள். நீ வணங்குகின்ற தெய்வத்தை தாண்டி யாராலும் உனக்கு எந்த ஒரு நன்மைகளையும் தந்துவிட முடியாது. நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்காமல் இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் 1000 காரணங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் சில விஷயங்களை உனக்கு கொடுக்காமல் விடலாம், தடுத்து நிறுத்தும். அப்படி நிறுத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். எல்லையற்ற அன்பை, எல்லையற்ற சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு நடத்தக்கூடிய நன்மைகளை எல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொள்ள தயாராகி விட வேண்டும். என்ன நடந்தாலும் நமக்கு நம் தெய்வம் இருக்கிறது. எப்படியும் நம்மை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார்கள், நமக்கு இருக்கின்ற கஷ்டத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பார்கள் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, அப்படி என்ன தெய்வத்தை நான் தினமும் வணங்கிவிட்டோம் என்று நினைக்கின்றாயோ? நான் சொல்வதை கவனமாக கேட்டு இப்படி நீ செய்திருப்பது உண்மை என்றால் இப்பொழுதாவது அதனை உடனடியாக நிறுத்திவிடு. மேலும் மேலும் துன்பங்களை நீயே உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விடாதே. அப்பா சொல்லும் பொழுது உனக்கு சற்றென்று புரியவில்லையா? நீ நடந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் சற்று நினைத்துப்பார். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவாக இருந்திருக்கிறது என்பதனை சற்று நீ யோசித்துப்பார். அப்படி நீ யோசித்து பார்த்தால் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். இப்பொழுது எல்லாம் இருக்கின்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றவுடன் இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்றார்கள், அல்லது மற்றவர்களுக்கு செய்வினைகளை செய்ய நினைக்கின்றார்கள். எப்படியாவது தான் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் அடுத்தவர்களுக்கு இதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று யாரும் சிந்திப்பது கிடையாது. அதை பற்றி அவர்களுக்கு என்ன கவலை? அடுத்தவர்களுக்கு துன்பம் தர வேண்டும் என்று தான் இதையெல்லாம் செய்ய நினைக்கிறார்கள். அப்பேற்பட்ட மனிதர்கள் என்ன நடந்தாலும் அதற்கு எதை செய்யலாம் என்று அங்கும் இங்குமாக ஓடுகின்றார்கள். ஒரு சிலர் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்க யாரை தேடி செல்வது என்று தெரியாமல் தன்னுடைய குலதெய்வத்திடமே முறையிடுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் குலதெய்வத்திடம் இது போன்ற விஷயத்தை கேட்டு அதன் பிறகு வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கிறார்கள். வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை செய்கின்றார்கள். இப்படி இவர்கள் செய்ய செய்ய இந்த வாழ்க்கை மேலும் மேலும் இவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறது என்பதனை இவர்கள் அறிந்து கொள்ளாமல் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, இதாவது அவர்கள் குலதெய்வத்தை வணங்கினார்கள் அல்லது தனக்கு வேண்டியவர்களை நாடினார்கள் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு தெய்வத்தை கையெடுத்து வணங்குவது தவறான காரியம் அல்லவா? உண்மையில் நாம் வணங்குகின்ற தெய்வம் நம் வாழ்க்கையில் நமக்கு எதை செய்கின்ற தெய்வம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் தெய்வம் என்பதனை அடுத்தவர்கள் சொல்லி நீ நம்புகிறாய் என்றால் அது நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு. இப்பொழுதெல்லாம் கணவன் மனைவிகளுக்கு இடையில் ஒற்றுமை இல்லை என்றால் உடனே வசியம் செய்ததற்கு யாரையாவது தேடி செல்கின்றார்கள். அங்கே வசியம் செய்கிறோம் என்று சொல்லி அங்கு என்ன தெய்வம் இருக்கிறதோ அவர்களை வணங்கச் சொன்னால் இவர்கள் கையெடுத்து வணங்கி நிற்கிறார்கள். இப்படி வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலுமே அதற்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யாராவது ஒருவர் சொல்லிவிட்டால்
இதை நான் உனக்கு அதை நிறைவேற்றி தருகின்றேன். நீ என் முன்னால் இத்தனை ரூபாய் பணத்தை எடுத்து வை, அல்லது எனக்கு இத்தனை பொருட்களை வாங்கி கொடு, நான் உனக்கு இதனை நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று சொன்னவுடன் ஒரு துளி அளவு கூட யோசிக்காமல் சற்றென்று அந்த விஷயத்தை நீ செய்துவிடத்தான் நினைக்கின்றாய். அந்த விஷயத்தை செய்து விடுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களை வணங்கி அவர்கள் மிகப்பெரிய தெய்வம் என்று நம்பி விடுகின்றாய். இப்படி நம் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக இன்னொருவரை தேடிச் செல்லும் பொழுது அது எந்த அளவில் உனக்கு பலன்களை கொடுக்கும் என்று நீ சிந்தித்திருப்பாயானால், அல்லது நாம் இவர்களை கையெடுத்து வணங்குவது நியாயம்தானா என்று நீ யோசித்திருப்பாயானால், என்றோ இதிலிருந்து நீ மீண்டு வந்து விருப்பாய். என்றோ இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ தப்பித்திருப்பாய். ஆனால் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் நமக்கு நடக்க வேண்டும் என்று தான் நினைத்தாயே தவிர, இவர்கள் யார், இவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதனை பற்றியெல்லாம் நீ யோசிக்கவில்லை. அது மட்டுமல்ல, உன் குலதெய்வம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை, உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை, உன் முன்னோர்களால் நடத்திவிட முடியாத ஒரு விஷயத்தை, உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி பெண் தெய்வம் உனக்கு தராத ஒரு ஆசீர்வாதத்தை யாரோ ஒருவர் கை காட்டுகின்ற ஒருவர் உனக்கு கொடுக்கிறார் என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி இன்னொருவர் உனக்கான உதவிகளை தர முடியும் என்றால், இந்த வாழ்க்கையில் எல்லோருமே அவரவர்கள் தாங்கள் நினைத்த விஷயங்களை யார் ஒருவரின் மூலமாகவோ சாதித்துவிட்டு போகலாமே. எதற்கு இங்கே தெய்வம் இருக்கின்றது என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் சொல்வது எல்லாம் ஒன்று தான். என் குழந்தையின் எந்த ஒரு தெய்வமும் தன்னுடைய குழந்தைகளிடத்தில் அதை கொடு, இதை கொடு என்று கேட்பதில்லை. இதை கொடுத்தால்தான் நான் உனக்கு அதை தருவேன் என்று உத்தரவாதம் விடுவதில்லை. தெய்வங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்கள் பொறுத்து தன் பிள்ளைகளுக்கான நன்மைகளை தேடி கொடுப்பார்களை தவிர ஒருபோதும் அதற்கு கைமாறாக எதையும் அவர்களிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. அப்படி பொன்னையும் பொருளையும் எதிர்பார்த்துதான் உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படி தெய்வமாக முடியும்? இருப்பதையும் தொலைத்துவிட்டு நடுவீதியில் நிற்பதற்கான காரியம் அல்லவா இது? அதனால் என் குழந்தையே, அதை செய்கிறேன், மந்திரம் செய்கின்றேன், தந்திரம் செய்கின்றேன், அவர்கள் என் வசியத்திற்குள் கொண்டு வருகின்றேன், என் தொழிலை மேன்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லி தேவையில்லாத மனிதத்தில் பணத்தை கொண்டு வாரி இறைத்து உன்னுடைய சந்தோஷத்தை தொலைக்காதே. எப்பொழுதுமே மனநிறைவான வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீ முயற்சிகளை உனக்குள் இருந்து உன்னுடைய தெய்வங்களிடத்திலிருந்தும் தேடா விஷயங்களுக்குள் சிக்கிக்கொண்டு தேவையில்லாத மனிதர்களை வணங்கி கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கான சந்தோஷத்தை நீ தொலைத்துவிட நினைக்காதே. நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது முதலில் உனக்கு புரியட்டும். வரக்கூடிய சூழ்நிலைகளில் உன் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ நினைப்பது எல்லாம் உனக்கு உன் குல தெய்வம் கொடுக்கும் என்பதனை நம்பு. யாரையும் தேடி சென்று எதையும் பெற்றுக்கொள்ள தனியாக இருக்காதே. உன் வாழ்க்கையை உனக்கு கேள்விக்குறையாக மாற்றி விடுவார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்காததாக இவர்கள் செய்து விடுவார்கள். எப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்து எல்லாமோ நீ மீண்டு ஒரு நிலைக்கு வருகின்ற நேரத்தில் இது போன்ற மனிதர்களை தேடி நீ உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடாதே என்று தான் உன் சாயப்பா சொல்கின்றேன். சாயப்பாவின் வார்த்தைகளில் உண்மை இருக்கிறதா என்று நீ எனக்கு சொல்லிவிடு. இதை கொடுத்தால் அதை தருவேன் என்று யாரிடத்தில் கேட்டு எதை பெற்றாலுமே நீ செய்தது தவறுதான் என்பதனை புரிந்து கொள். தெய்வத்தின் அன்பை நீ நிச்சயமாக உணரவில்லை என்று தான் அதற்கு அர்த்தம். தெய்வத்தின் அன்பு எப்படி கிடைக்கும் தெரியுமா? அது ஒரு எதிர்பார்ப்பில்லாத அன்பு, ஒரு உன்னதமான அன்பு. உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை பற்றியும் மட்டுமே தன்னுடைய கவனத்தில் கொள்கின்ற ஒரு அன்பு. தாயாக தந்தையாக உன்னை அரவணைத்து எந்த நிலையிலும் உன்னுடைய சூழ்நிலையிலிருந்து உன்னை காயப்படுத்தாமல், உன்னை கஷ்டப்படுத்தாமல் உன்னை நல்வழிக்கு அழைத்துச் செல்கின்ற அன்பு. நீ கடன் வாங்கி சென்றாலும் அதை காட்டுகின்ற அன்பு. ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.